இன்று விநாயக சதுர்த்தி. முதலில் எண்ணெய் அபிஷேகம். இரண்டாவதா பாலபிஷேகம். அடுத்து தயிர் அபிஷேகம். இது உடல் நல்லா இருக்கிறதுக்காக, உடலில் உள்ள பிணிகள் எல்லாம் போகிறதுக்காக இந்த தயிர் அபிஷேகம். அடுத்தபடியா சந்தன அபிஷேகம். இது உங்க எல்லாருக்குமே தெரியும், சந்தனம் இருக்குன்னு செல்வம் பெறுகிறதுக்காக, பணவரவு. இது சந்தனமும் பன்னீரும் கலந்து பண்ற அபிஷேகம். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. சந்தனம்னாலே பணத்துக்காக தான். அடுத்தபடியா தேன் அபிஷேகம். வீட்டில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்காக சொல்லப்படுறது தான் தேன். அடுத்தபடியா சொர்ண அபிஷேகம். சொர்ண அபிஷேகம் யாரும் சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும் சொர்ணம்னா என்னென்னு. வீட்டில் தங்கம் வெள்ளி இதெல்லாம் பெருக்கிறதுக்காக தான் அது பண்ணுறது. அடுத்தபடியாக உபூதி அபிஷேகம். விபூதின்றது மனம் தூய்மை அடைஞ்சு நிம்மதியாக இருக்கிறதுக்காக போடப்படுறது தான் இந்த விபூதி அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை பார்த்த அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க விநாயகரை வணங்குகிறோம். நீங்களும் கூட இருந்து வணங்குங்க.